தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது கூட்டத்திற்குள் வந்த ஆம்புலன்ஸ். பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட தொண்டர்கள். திமுகவில் உதய அணி, கனிமொழி அணி என பல்வேறு அணிகள் உள்ளதாக குற்றச்சாட்டு. தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் மாலையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆண்டிப்பட்டி நகரில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வாக்குகள் சேகரித்தார். டிடிவி தினகரன் பேசிக் கொண்டிருந்த போது ஆண்டிப்பட்டி நகர் வழியாக திடீரென சைரன் சத்தத்துடன் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து டிடிவி தினகரன் பேச்சை நிறுத்தினார். அதனைத் தொடர்ந்து கீழே கூடியிருந்த தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் உடனடியாக வழிவிட்டனர். ஆம்புலன்ஸ் கடந்து சென்ற பின்னர் மீண்டும் தனது பேச்சை தொடங்கினார். அப்போது அவர் பேசியதாவது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது ஐபிஎல் கிரிக்கெட்டைப் போல அதிமுகவில் பல அணிகள் உள்ளதாக கூறி வருகிறார். ஆனால் திமுகவில் உதய அணி, இதய அணி, மாப்பிள்ளை அணி, பேரன் அணி, கனிமொழி அணி, போதை அணி என்று பல்வேறு அணிகள் உள்ளது. தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி வரும் திமுக அரசுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்றார். தொடர்ந்து முழு வீடியோவை பார்க்கும். அரசியலோட்டன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியில் நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது அந்த தொகுதி மக்கள் எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அதே போல அம்மாவின் தொகுதியாகிய ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும். நேற்று கூட உதயநிதி ஒரு இடத்துல பேசுறாரு, ஐபிஎல் அணி மாதிரி அதிமுக அணிகள் இருக்கின்ற ஐபிஎல் இருந்து உலகமே பாராட்டுகின்ற விஷயம். ஆனா திமுகவில் உதய அணி, இதய அணி, துர்கா அணி, மாப்பிள்ளை அணி, பேர அணி, போதை மருந்து அணின்னு தனி அணிகள் இருக்கா இல்லையா? அதையெல்லாம் வருங்காலத்தில் தோல்வி நிறுத்தி காட்ட, அவர்களுக்கு தண்டனை வழங்க நீங்கள் இந்த முறை மீண்டும் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்வதற்கு நமது தேனி தொகுதியில போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும்.